ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியனோட உதவியால் நம்ம சேரனுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக புரோக்கர் கிட்ட கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பொண்ணு வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு வராங்க. சேரன்கிட்டேயும் விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அண்ணன் இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்க, அதனால் நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை கேட்டுடா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, இப்போல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் இப்போ பண்ணாமல் வேற எப்போ நான் பண்ண முடியும், ஏற்கனவே நாங்கள் புரோக்கர்கிட்டலாம் பேசிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, அதனால் அழகாக ரெடி ஆகிட்டு வான அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுறாரு. வீடெல்லாம் ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த உடனே கூடவே ஒரு சாமியாரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க சேரனோட ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த வீட்டில் பொண்ணே தங்காது, இந்த பையனுக்கு அதையும் மீறி கல்யாணம் நடந்தா இந்த வீட்டில் யாருமே தங்க மாட்டாங்க, புருஷன் முன்னாடி ஒன்றாவே இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட ஜாதகமாக என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் போயிடுறாங்க. சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சேரனை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. நான் அந்த வீட்டில் இருந்தால் யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதோடு முடிச்சிருக்கு.